அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது தான். நாங்கள் சில கண்டிஷன்ஸ் வைக்கிறோம், அந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நாங்கள் நிறுத்திடுறோம்னு ஈரான் சொல்கிறாங்க. ட்ரம்ப் தான் அதை ஒன்றுமே கேட்க மாட்டார். அவங்க போட்டு பேசும்போது கேட்க மாட்டேன்னு சொன்னவர். அப்போ என்ன பண்ணுவார் அவர்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைன் வாரும் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் முடிய கூட இல்லை. ஆனால் இந்த போர் அப்படிங்கிறது வீட்டுடைய சமையலறை வரைக்கும் வந்துருச்சு. கேஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சிலிண்டருக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, இண்டஸ்ட்ரியலுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, மெடிக்கல் லைனில் யூஸ் பண்ணுறாங்க, ஈவன் லேத்து பட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேஸ் இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது, கட் பண்ணவே முடியாது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜென்ரேட்டிங் இண்டஸ்ட்ரி, பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி முதற்கொண்டு ஸ்தம்பிச்சிடும். இந்த வாரோட இம்பாக்ட் கோல்டே எந்த அளவுக்கு வந்து கோல்டு வந்து பயங்கரமாக ஏறும். இப்போ கோல்டு வாங்குறதுக்கு சரியான நேரம் தானா, இல்லை இன்னும் ரேட்டு குறையுமா, வெயிட் பண்ணலாமா? மேபி குறைஞ்சா உங்களுக்கு 16,200. எனக்கு நோபல் பரிசு வேணும்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனித உயிர்களை வந்து கொல்வது அப்படிங்கிறது வந்து நல்லதுக்கு அல்ல. கொரோனா வைரஸுக்கு பயந்து நம்ம உள்ளே இருந்தோம், இங்கே க்ரூட் ஆயிலுக்கு பயந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட்னோ நகை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். பட் இங்கே சூழல் தான் வந்து இன்னைக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இஸ்ரேல் ஈரான் உடைய போர், அதோட ஒரு எதிரொலி வந்து எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நம்மளுடைய கிச்சனில் ஆரம்பிச்சு இப்போ நேற்று வந்து பெட்ரோல் பங்க்ல அவ்வளோ கூட்டம் வந்து அலைமோதிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கு. எங்க ஒரு செட் பெட்ரோலோட ரேட் ஏறிடுமோ, இல்ல பெட்ரோல் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு. இன்னும் இந்த சைட் பார்க்கும்போது நிறைய பேர் வீட்டில் எல்பிஜி கேஸ் இல்லை, புக் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு மேம், இதை பத்தி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மனசுல இருக்கக்கூடிய கேள்வி, ட்ரம்ப் அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது தான். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, ஈரான் வந்து நிறைய அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, அந்த அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். ஏன்னா அட்டாமிக் எனர்ஜி கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வடகொரியாலேயும் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அட்டாமிக் அப்படிங்கிறத அந்த அணுக்களை வந்து நம்ம நல்ல விதமாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் அது எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை வந்து உண்டு பண்ணிடும். இன்னும் ஒரு 10 தலைமுறையை கூட அது பாதிச்சிடும். ஸோ அதனால தான் அந்த அட்டாமிக் அந்த இதுக்கு வந்து எல்லா கண்ட்ரியுமே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இவங்க வந்து அதில் ரொம்ப அதிகமான அளவுக்கு அந்த வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நான் அதை வந்து அழிக்கணும்னு பார்க்குறேன், நான் ஒரு அமைதி விரும்பி அதனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அவர் தன்னை சொல்லிக்கிறாரு. ஸோ அது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைன் வாரும் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் முடிய கூட இல்லை, 3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அப்போ நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு இந்த விதமான பிரச்சனைகள்லாம் வரல. ஆனால் இந்த போர் அப்படிங்கிறது நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுடைய சமையலறை வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒபெக் கண்ட்ரிஸ். ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே எண்ணெய் வளம் மிகுந்த நாடுகள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் ஈரான், ஈராக்கு, குவைத்து, கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற கண்ட்ரிகள் எல்லாமே, ஓமன், இவங்க எல்லாருமே மெயினான ஒரு போர்ஷன். ஸோ அதில் ஈரான் வந்து ஒரு மிக முக்கிய பங்கையும் வகிக்கிறாங்க. ஒரு சின்ன கண்ட்ரி தான், ஆனால் மிக முக்கிய பங்கை வகிக்கிறாங்க. ஸோ இந்த ஒப்பெக் கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு பிரச்சனை, அதுலேயும் முக்கியமாக 38 கிலோமீட்டரே இருக்கக்கூடிய ஹார்மூஸ் ஜலசந்தி தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்கிது. ஸோ அந்த ஜலசந்தி வழியாகத்தான் எல்லா எண்ணெய் கப்பல்களும் யூஎஸ்லேருந்து, சைனாலேருந்து, இந்தியாவிலேருந்து, ஜப்பான்லேருந்து எல்லா கப்பல்களும் அது வழியாகத்தான் வரணும். ஆனால் அதை தன் கையில் வச்சுருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான். அப்போ அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை யோசிக்க வேண்டாமா? ஸோ யூஎஸ் யோசிச்சிருக்கணும் இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனால தான் அந்த ஜலசந்தி வழியாக நாங்கள் ஒரு எண்ணெய் கப்பலை கூட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அங்கே உள்ள ஒரு பெரிய அதிபரையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு தலைவரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாகரிகமான செயல் கிடையாது. ஸோ ஒரு போர் என்று வரும்போது பேச்சுவார்த்தைகள் தீர்வு காணுமே தவிர, அதுதான் ஒரு நல்ல அதிபருக்கு அழகு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு நோபல் பரிசு வேணும்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனித உயிர்களை வந்து கொல்வது அப்படிங்கிறது வந்து நல்லதுக்கு அல்ல. ஸோ அப்போ அந்த கப்பல்கள்லாம் இங்கே வந்து சேரலைன்னா இங்கே கையிருப்பு உங்களுக்கு எவ்வளோ நாள் தாங்கும்?
ஸோ இங்கே வந்து ஒரு கையிருப்புன்னு வச்சுருப்பாங்க. அதிகபட்சமாக போனால் ஒரு மாதம் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியாது. 21 நாட்கள்னு சொல்லியிருந்தாங்க மேம். ஸ்டோரேஜ் பண்ணவும் முடியாது. இப்போ நமக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு போகும். ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்து நம்ம பேசிட்டு இருக்க இன்றைய நாளே 13 நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நிறைய இது இங்கே பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய கம்பெனிகள், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் நிறைய இருக்காங்க. அதானி டோட்டல் கேஸ், இந்திரபிரசா கேஸு, மகாநகர் கேஸு, குஜராத் பெட்ரோ கேஸ், இந்த மாதிரிலாம் இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிகள். கெயிலு, நம்மளுடைய கெயில் எல்லாமே. ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த வந்து சேரலைன்னா அவங்க எங்கே போய் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இதில் வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஸோ கண்டிப்பாக அதனால தான் உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படுகிறது அப்படிங்கிறது நம்ம வந்து நிதர்சனமாக உணர்ந்துக்கணும். ஸோ இந்த பிரச்சனை முடிவடையாத பட்சத்தில், இன்னும் உங்களுக்கு நீடிக்கும் பட்சத்தில், இது இன்னும் ஒரு பெரிய லெவலில் கூட வந்து என்ன பண்ணும், ஒரு பிரச்சனையாக உண்டு பண்ணும். உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸு, பெட்ரோல் விலை ஏறுவது. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸு 100 பேரல்ஸ் வந்துருச்சு. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி பேரல் 60 ரூபா தான். இப்போ பாருங்கள் 100 ரூபா இன்றைக்கெலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே இன்னும் 120 ரூபா 150 ரூபா வந்துருமோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா டேங்கர்ஸையும் ஈரானில் வந்து அதை பாஸ் பண்ணும்போது குண்டு போட்டு அடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க கீழே ஃபுல்லாக கன்னி வெடியாக வச்சுருக்காங்களாமா. அந்த கடலுக்கு கீழே வந்து கன்னி வெடிகளாக வச்சுருக்கும் போது எப்படி போடணுங்கிற அவசியம் இல்லை, வான்வெளியாக கூட போன அவசியம் இல்லை, கடலுக்குள்ளே போனாலே அது தவிர்த்துடும். ஸோ ஒரு $1500 ஒரு பல மில்லியன் டாலர் கப்பலை கவுத்துருவாங்க. அப்போ எப்படி பயப்படுவாங்கல்ல அந்த வழியாக வரத்துக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து சுமூகமான, ஏன்னா ஈரான் பேசுகிறாங்க. இப்போ என்ன வருதுன்னா ஈரான் பேசுகிறாங்க, நாங்கள் சில கண்டிஷன்ஸ் வைக்கிறோம், அந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நாங்கள் நிறுத்திடணும்னு ஈரான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் தான் ட்ரம்ப் தான் அதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டார். அவங்க கோர்ட்டு பேசும்போது கேட்க மாட்டேன்னு சொன்னவர். அப்போ என்ன பண்ணுவார் அவர்? அதை கேட்குற மாதிரி இல்லை, மேற்கொண்டு அடுத்த தலைவரே நான் எதாவது பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவரும் வந்து தன்னுடைய பிடியில் உறுதியாக இருக்கிறதுனால இந்த வாரம் அப்படிங்கிறது இன்னும் 1 வாரம் 10 நாள் என்னுடைய அபிப்பிராயத்தில் தொடரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஒரு வாரம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 நாள் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஐநா போன்ற அமைப்புகள் மற்றவங்கெல்லாம் உள்ளே வரும்போது தான் இதில் ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் வரத்துக்கே ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிட்டு தான் போகும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயமா. இது இன்னொரு பேண்டமிக்கா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் நிறைய பேருக்கு வந்து இருக்கு மேம். அந்த அளவுக்கு போகுமா? ஆமாம்மா, க்ரூட் ஆயில் ப்ரைஸு அப்படிங்கிறது உங்களுக்கு பெட்ரோல் தான், வண்டிக்கு போடுற பெட்ரோல் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு உங்களுக்கு பெட்ரோல் தேவை. அதே மாதிரி நேச்சுரல் கேஸு அப்படிங்கிறதும் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து சிலிண்டருக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு கமர்ஷியலுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியலுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, மெடிக்கல் லைனில் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பல லைனில் இப்போ ஈவன் லேத்து பட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேஸ் இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது, கட் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சின்ன ஒரு தொழிலாளி முதற்கொண்டு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி முதற்கொண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜென்ரேட்டிங் இண்டஸ்ட்ரி, இப்படி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடுமா, ஸ்தம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து அடுத்து வந்து பேண்டமிக்கில் அவங்க சொன்னாங்க கொரோனா வைரஸுக்கு பயந்து நம்ம உள்ளே இருந்தோம், இங்கே க்ரூட் ஆயிலுக்கு பயந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம், உள்ளே இருந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது. மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நமக்கு வந்து ரூமர்ஸ் வர்றது, ஏன்னா அப்புறம் சோஷியல் மீடியா வந்துருச்சா, ஸோ உங்களுக்கு அந்த நிறைய ரூமர்ஸ் வருது. ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல்களை யாரும் வெளிப்படையாக சொல்லவும் மறுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன வரும், ஒரு பயம் தானே வரும். ஸோ அதன் காரணமாக இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு எதிர சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் மூடும்போது அந்த இடத்துல ஒரு பயம் வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய எக்கானமியை பாதிக்கும். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயில் பெட்ரோல் விலை ஏறுது அப்படின்னா அந்த விலையை எங்கே கொண்டு போய் வைப்பாங்க, நம்மள்கிட்டே தான் கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ அந்த பொருட்களோட விலையில என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஏற ஆரம்பிக்கும். ஒருவேளை பெட்ரோல் கிடைக்கல அப்படின்னா நம்ம காய்கறிகள் மற்ற பழங்கள் நம்மளுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வரும் நமக்கு? ஸோ எங்கேருந்து வர முடியாது, எல்லா இடத்துலையும் செம்பிச்சு நின்றுடும். அப்போ இந்த பொருட்கள் அத்தியாவசியம் உணவுப் பொருட்களுக்கே உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் எங்கேயோ போயிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருந்தால் கூட உங்களால் போய் அந்த பொருளை வாங்க முடியாதுமா, அந்த பொருள் கிடைக்காது. இப்போ இப்போ அந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து எவ்வளோக்கு வாங்குவோம், இப்போ 5000, ஈவன் நீங்கள் 10,000 கொடுத்தா கூட உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கொரோனா போயிடும்போது இப்போ அது கவனித்து பார்த்துருப்பீங்க, சிலிண்டர் கிடைக்கல, 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட சிலிண்டர் கிடைக்கல. ஸோ அது மாதிரி உங்களுடைய இந்த க்ரூட் ஆயிலுடைய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் எல்லா இடத்துலையும் கொரோனா வைரஸுக்கு நிகராக உங்களுக்கு வந்து பாதிக்கும். ஈவன் எல்லாருடைய ஆட்டோமொபைல்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அங்கங்கே நின்றுடும்.
உங்களால் என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, ஏர்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்தம்பிச்சிடும். ஒரு எக்கானமியே வந்து பிரச்சனை ஆகிடும். நமக்கு இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும்னு கேட்குறீங்களா? இல்லையே, உலக நாடுகளுக்கு தானே இந்த பிரச்சனை. நமக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் வீரியமாக இருக்கும். மற்றபடி எல்லா உலக நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக, இது வந்து நம்மளால் தனிநபரால் நம்ம இந்த பிரச்சனையை பேச தான் முடியும். நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சால்வ் பண்ணுறதுக்கான எல்லா வகையான இதுவும் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்திடம், நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்மளுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இது உலக நாடுகள் சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த உலக நாடு தலைவர்கள் ஒன்று கூடி அதுக்கு உள்ள அமைப்புகள் இவங்க எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி உட்காந்து பேசி இந்த சுமூகமான முடிவை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் சொன்ன பேண்டமிக் அப்படிங்கிற நிலைமைக்கும் இதை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு சைடு இந்த பொதுமக்கள் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம். என்னதான் சோஷியல் மீடியா தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க கையிருப்பு வந்து இருக்கு, யாரும் பேனிக் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தா அப்படின்னா நிறைய பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லைங்கிறாங்க, சில உணவகங்கள்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது மக்களுக்கே அவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கு, எது உண்மை எது பொய் அப்படிங்கிற தெளிவே இல்லாமல் இருக்கு. இந்த கரண்ட் சினாரியோ படி பார்க்கும்போது முதல்ல பெட்ரோல் பற்றி பேசிடலாம் மேம். பெட்ரோலுடைய விலை உயர வாய்ப்பு இருக்கா, இல்லை பெட்ரோல் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குமா மேம்? பெட்ரோலுடைய விலையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பேரல் வந்து 90 தாண்டி 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு 5 பேரல் ஒரு $5 ஏறினாலே உடனே ஏற்றிடுவாங்க. ஆனால் 60 ரூபாயில் இருந்து இப்போது 90 ரூபா வரைக்கும் கூட வந்துருச்சு. இன்னும் பெட்ரோல் விலை ஏற்றாமல் இருக்காங்க. அதுக்கு சில சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த 90 ரூபாய் அப்படிங்கிறது 100 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒருவேளை போர் சூழ்நிலையெல்லாம் முடிவடையும் பட்சத்தில் உங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன்ஸ் கீழே வரலாம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு, ஸோ அதன் காரணமாக ஏறிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக எல்லா கப்பல்களும் ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், பழையபடி பெட்ரோல் உங்களுக்கு பேரல் $60 வந்துடலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு பெட்ரோல் விலையை கணிசமாக ஏற்றாமல் இருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் முடிந்த பிறகு ஒரு செட்டிலில் போய் நின்றுக்குமா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஒரு இடத்துல போய் நிற்கும். மேபி அது 80 வருது, இல்லை 70க்கு வந்தால் கூட நிச்சயமாக என்ன பண்ணிடுவாங்க, பெட்ரோல் விலையை ஏற்றிடுவாங்க. ஏன்னா நமக்கு 60லேருந்து 70 வந்தாலே பெட்ரோல் விலையை ஏற்றிடுவாங்க. 90 வரைக்கும் வந்து ஏற்றாமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பிரச்சனைகள் குறையும் போது மறுபடியும் கொஞ்சம் என்ன பண்ணும், செட்டில் ஆகும். அதனால கண்டிப்பாக பெட்ரோல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல எந்த விதமான எனக்கு மாறுபாடும் கிடையாது. ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். மேபி இந்த மந்த் எண்டோ இல்லை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லயோ கூட வரலாம். ஓகே, உங்களுடைய கணிப்புப்படி பெட்ரோலுடைய விலை லிட்டருக்கு எவ்வளவு ரூபாய் உயர வாய்ப்பு இருக்கு? ஒரு 105லேருந்து 110 ரூபா வரைக்கும் கூட கொண்டுருவாங்களோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு அச்சமாக இருக்குது. பட் செட்டில் ஆன பிறகு தான் தெரியும். போர் சூழல்கள்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்களுடைய விலையை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்றுவாங்க. ஸோ 105ங்கிறதே ரொம்ப அதிகபட்ச விலை. நமக்கு ₹1 ஏறினாலே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 105 ரூபாயும், மினிமமாக ஒரு 103 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இந்த போர் சூழ்நிலைகள் முடிந்த பிறகு தான் நமக்கு தெரிய வரும். எல்பிஜி கேஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கேஸ்லேயும் வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றாமல் இருக்கிறதுக்கு காரணமே சில பிரச்சனைகள் நமக்கு வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால செட்டில் ஆன பிறகு ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. வணிக பயன்பாடு சிலிண்டர் இன்னும் அதிகமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஓகே மேம், அது உங்களுடைய கணிப்புப்படி எவ்வளோ உயர வாய்ப்பு இருக்கு? வணிக சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ₹500 வரைக்கும் கூட ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய கமர்ஷியல் சிலிண்டர் வந்து நம்மளுடைய வீட்டு உபயோகப் பொருள் சிலிண்டர் வந்து ₹100 வரைக்கும் கூட ஏறுவதற்கான ப்ரெசன்ட் ரேட்லேருந்து ஒரு ₹100 வரைக்கும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வந்து இது நீங்கள் பேனிக் ஆகி ஸ்டோரேஜ் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் கிடைக்கட்டுமே. போன தடவை கொரோனா பீரியடில் மாதிரி ஒரு இடத்துல ஒரு 1000 பிஸ்கட் கடையாக வைக்க போகிறீங்க, அந்த மாதிரி இல்லாமல் சிலிண்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு சிலிண்டருக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக 2 சிலிண்டர்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் பேனிக் ஆகாதீங்க. போய் ரொம்ப பதஷ்டமாகி எந்த விதமான வேலைகளையும் செய்யாமல் வாங்கிக்கோங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கும் தேவைப்படுங்க எண்ணத்தில் கொஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த பேனிக் எல்லாம் வந்து சரியாயிடும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, உலக நாடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது அப்படியே விட்டுற மாட்டாங்க. எப்படி உங்களுக்கு கொரோனா பிரச்சனையும் போது ஒரு 6 மாதத்தில் வந்து உங்களுக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்படியே விட்டாங்களா என்ன, அப்படியே எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை. இதுவும் அதே மாதிரி தான். ரஷ்யா உக்ரைன் வார் யாரையும் பாதிக்கலை, அவங்க 2 பேருக்குள்ள தான் இருந்துச்சு. அதனால் பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. ஆனால் இது வந்து க்ரூடை வந்து பாதிக்குதுங்கிறதுனால இதுக்குன்னு தனியான ஏஜென்சி, தனியான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. எமர்ஜென்சிக்காகலாம் ஆரம்பித்து இதுக்கு வந்து செட்டில் ரேட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ 2 பேரும் பண்ணிட்டே போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நேயர்கள் பயப்பட வேண்டாம். அதிகபட்சமாக ஒரு 10 நாளுக்குள்ளே
இதுக்கு ஒரு முடிவு வந்து தெளிவாக நமக்கு கிடைச்சிடும். பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கணும். போர் அப்படிங்கிறது அது எந்த கண்ட்ரிக்கும் வந்தாலும் சரி அது தவறு தான். ஸோ சுமூகமான ஒரு முடிவு ஏற்பட்டு நம்ம ஒரு அமைதியான சூழ்நிலை மறுபடியும் நம்ம வரணும். இந்த ட்ரம்ப் அப்படிங்கிறவர் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே 2 வருஷம் கடந்துட்டோம். இன்னும் அதுக்கப்புறமா 2 வருஷம் பெருசாக எதுவும் பண்ண மாட்டார். ஸோ அந்த நம்பிக்கையில் நம்ம வந்து கடவுளை தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சூழ்நிலாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர பேனிக் ஆகி ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. நிறைய பதுக்கல் வேலைகள்லாம் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஓகே மேம். லாஸ்ட்லி, ஏன்னா இதை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஒரு பக்கம் இந்த கிரைசிஸ் இந்த மாதிரி பேண்டமிக்கோ வாரோ நடக்கும் போது சைலண்டாக தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட இம்பேக்ட், இந்த வாரோட இம்பேக்ட் கோல்டை எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படும்? எப்போதுமே ஜென்ரலாக வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா கோல்டு வந்து பயங்கரமாக ஏறும். ஆனால் இந்த முறை கோல்டு கவனிச்சு பாருங்களேன், இந்த 10 நாளாக கோல்டு ஏறவே இல்லை. சரிங்களா? ஏன்னா கோல்டை விட கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ அதில் தான் இப்போ ஃபோக்கஸ்டு எல்லாருமே. அதனால தான் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. எல்லாருமே க்ரூடுக்கு நேச்சுரல் கேஸ்க்கு மாறிடுவாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகள்லாம் ஏறுது. இண்டக்ஷன் ஸ்டவ், ஹோம் அப்ளையன்ஸ் கம்பெனிலாம் ஏறுது. அதெல்லாம் யாருமே வாங்கவே மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஸோ கோல்டு சில்வருடைய ரேலி அவர் அதை போன வருஷமே கொடுத்துட்டாரு. ஸோ போன வருஷமே அதோட ரேலி முடிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த வருஷம் பெருசாக அது என்ன பண்ணல, இந்த பிரச்சனை இல்லை, அதுவும் நான் வரேன்னு சொல்லிட்டு வரல. அது அதே இடத்துல 14,970 அப்படிங்கிற இடத்துல 15,000க்கு கீழே தான் கிராம் நிற்கிது. சில்வரும் 300க்கு கீழே 290லேருந்து 300 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிற்கிது. ஸோ இதோட இம்பேக்ட் இங்கே கிடையாது. இங்கே மெயினாக இப்போ இம்பேக்ட் நம்மளோட க்ரூட் ஆயில் அண்டு எல்பிஜி கேஸில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால கோல்டு அண்ட் சில்வர் பெருசாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடையாது. க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது அதனால தான் அதுக்கு பெரிய கருப்பு தங்கம். ஸோ அதனால் இந்த பிரச்சனைகள் முடிவடையும் போது எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத் ஆகிடும். மறுபடியும் அப்புறமா தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், க்ரூட் ஆயில் கொஞ்சம் அதோடைய பயங்கரமாக ஓடி வந்துருச்சு. அதனால இப்போ கொஞ்சம் அமைதியாகிட்டு இருக்கு. அதோடைய மூவ்மெண்ட்டு இனிமேல் அடுத்து ஜூன் ஜூலை தான் ஆரம்பிக்கும். ஓகே மேம். அண்ட் எப்பவுமே கேட்குற கேள்வி தான் மேம், இப்போ கோல்டு வாங்குறதுக்கு சரியான நேரம் தானா, இல்லை இன்னும் ரேட்டு குறையுமா, வெயிட் பண்ணலாமா? ரேட்டு உங்களுக்கு வந்து இந்த ரேட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. மேபி குறைஞ்சா உங்களுக்கு 16,200 அவ்வளோதான் வரும். பெரிய லெவல்லையும் குறையாது. இப்போ அது இப்போ வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு, கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெரிய லெவலில் இறங்காது. ஸோ அதனால் இப்போ இதுக்கு இப்பொழுதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். சிப்பை நிறுத்திடாதீங்க. லம்சம் முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கோல்ட்லேயும் சரி சில்வர்லேயும் சரி ETF முறையில் பண்ணுங்கள். இப்போயுமே அது பெருசாக ஒன்றும் இறங்கலை. அங்கேருந்து ஒரு 100, 200, 50 அப்படி இறங்கிட்டு அந்த இடத்துல ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கு. ஸோ கோல்டு இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மந்த் எண்டில் இந்த பிரச்சனைலாம் நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இறங்கும். 14,200 வரைக்கும் 22 கேரட் கோல்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பெருசாக சில்வர் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்கிறதுனால பாருங்கள் இறங்கவே மாட்டேங்குது. ஸோ 250 வந்தாலே பெரிய விஷயமா சில்வரை பொறுத்த மட்டும். ஸோ கோல்டு அண்ட் சில்வர்லாம் சிஸ்டமேட்டிக் முறையில் எப்போல்லாம் கொஞ்சம் இறங்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பெரிய லெவலில் இறக்கத்தை கோல்டில் எதிர்பார்க்க முடியாது. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்வர்சேஷன். தேங்க்யூ மேம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.